ஹாய் ரஃபி தேட்டர் வியூஸ், நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி ஹவுஸ்மேட்ஸ் படம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லைன் பேஸ்டான படம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா டைம் லைன் பேஸ்டான படங்கள் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2022 அங்கே ஒரு ஃப்ளாட்டில் ஒரு கப்பல் இருக்காங்க. இன்னொரு கப்பல் இதே ஃப்ளாட்டில் 2012 வாழ்ந்துருக்காங்க. இந்த ரெண்டு டைம் லைனும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிடுது. ஸோ அது கனெக்ட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, இங்கே சுவிட்ச் போட்டாங்கன்னா அங்கே சுவிட்ச் எரியும், அவங்க பேய் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அங்கே சுவிட்ச் போட்டாங்கன்னா இங்கே ஃபேன் சுத்தம், இவங்க பேய் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஒரு ஹாரர் ஜானரில் ஒரு பேய் ஜானரில் தான் போகுது. அதுக்கப்புறம் இந்த டைம் லைன் விஷயங்கள்லாம் சொல்லி அங்கே தான் கதை சூடு பிடிக்குது. இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் செம்ம காமெடியாக செம்ம ஹிலாரிஸாக சூப்பராக போகுது. செகண்ட் ஹாஃப்மே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலே டேரக்டர் அந்த இடத்துல தான் ரொம்ப பாராட்டணும். சரி, காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்லாம் யோசிக்காம, இந்த ஜானரில் என்னென்ன யோசிக்க முடியாது, இதனால் என்ன பிரச்சனை வரும், இதனால் என்ன இஷ்யூஸ் வரும், அது கூட கொஞ்சம் காமிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக டைரக்டர் காமிச்சிருக்காரு. டுவர்ட்ஸ் எண்டு கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு அருமையான சூப்பரான ஒரு கிளைமேக்ஸில் கொண்டு போய் படம் முடிச்சிருக்காரு. நல்லா சென்டிமெண்டலான ஒரு கிளைமேக்ஸ். ஸோ இந்த கதை ரைட்டிங் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படம் நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷனால மக்களுக்கு புரியுமா இல்லையான்னு நீங்கள் டவுட் கேட்பீங்க. நல்லா தெளிவாக ஒரு பாமரன் கூட புரியுற மாதிரி தான் படம் இருக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு படித்தவங்க போய் பார்க்குறான்னா அவனுக்கும் இந்த சயின்டிஃபிக்கில் பயங்கரமான டேர்ம்ஸ் ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்களா, அதுவும் கொஞ்சம் டேர்ம்ஸ் எல்லாம் தூக்கி போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போது படம் ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நியூ ஃபேஸ் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நியூ ஃபேஸு. ஸோ நியூ ஃபேஸ் படமான்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, படத்தில் ஒரு கப்பல் நியூ ஃபேஸாக இருந்தால் இன்னொரு கப்பல் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்டும் இன்னொரு நான் ஃபேஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்னதான் நியூ ஃபேஸாக இருந்தாலும் ஒரு ஈக்குவலாக ஒரு நான் ஃபேஸ் கப்பல் இருக்கிறதுனால அப்படியே பேலன்ஸ் ஆகிருக்கு. அதில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா காளி வெங்கட்டோட ஆக்டிங் வேறு ரேஞ்சில் இருக்குது. படத்தையே தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. அவர் எல்லா மாதிரி இமோஷன்ஸ், காமெடி இமோஷன்ஸ் பண்ணுறாரு. அதே டைம் கொஞ்சம் பாவப்படுறாரு, சீரியஸாக பண்ணுறாரு. திடீர்னு நொந்து நூல்ஸான வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், அந்த மாதிரி வித்தியாசமான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக அவர் பண்ணுறாரு. ஸோ அவர் படத்தை தூக்கி கொண்டு போயிட்டான்னு சொல்லணும். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. டிஐ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ஒரு ப்ளூ டோன் ப்ரெசென்ட்டுக்கும் வார்ம் டோன் பாசிட்டிவ்க்கும் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு எங்கேயுமே கன்ஃபியூஷனே இல்லை. டக்குன்னு இந்த டோனை பார்த்த உடனே ஒரு ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸான டோன்னால டக்குன்னு இது ப்ரெசென்ட்டு இது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் படம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு என்ன மியூசிக் தேவையோ படத்தை லிஃப்ட் பண்ணுறதுக்கு அது அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான், அவனும் சூப்பராக நடிச்சிருக்கான். படம் கண்டிப்பாக ஒரு தடவை தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் ஒரு 2005 அந்த டைம் பீரியடில் ஒரு நார்மலான ஒரு ஹாரர் மூவி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மோசமாக இல்லை, அதே டைம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக இருக்குது. பட் அந்த கதை எப்போ ஆரம்பிக்குதோ அதுலேருந்து எண்டு வரைக்கும் படம் வேறு ரேஞ்சில் இருக்குது, சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.